தமிழ்நாட்டு அரசியலின் சீரழிவின் உச்சம் அப்படின்னு நான் சீமானை சொல்லுவேன். அவருடைய மற்ற எல்லா கட்சியில் இருக்கிறவங்கள தொண்டர்கள்னு சொன்னாக்கா, சீமான் கட்சியில் இருப்பவர்களை விசிலடிச்சான் குஞ்சுகள் என்று தான் சொல்ல வேண்டும். எந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களை தொண்டர்கள் கிட்டவாவது, அதாவது அந்த விசிலடிச்சான் குஞ்சுகள் கிட்ட உங்கள் கட்சியின் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, சித்தாந்தம் என்ன என்று கேட்டால் அவங்களால பதில் சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய தலைவனுக்கே அந்த சித்தாந்த தெளிவு என்பது கிடையாது. அவர் ஆரம்பத்தில் இந்த நாம் தமிழர் கட்சியை தோற்றுவிக்கும் போது முத்துக்குமார் என்கிற தமிழ் போராளி அவர் தான் இந்த கட்சிக்கு பேக்போனாக, முதுகெலும்பாக இருந்தார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். திரு முகில் பேச்சாளர், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் சொல்லியிருக்காரு. அந்த முத்துக்குமார் தான் இந்த இயக்கத்தை கட்டி எழுப்பினார். அந்த முத்துக்குமார் ஒரு நாள் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டார். அதற்கு பிறகுதான் சீமான் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்புக்கு வந்தார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆரம்பத்தில் பெரியார், திராவிடம் இந்த இயக்கங்களோடு சேர்ந்து தான் அவர் பயணித்திருக்கார். அறிவுமதி, கவிஞர் அறிவுமதி தான் சீமானுக்கு முதல்ல அடைக்கலம் கொடுத்து ஆதரவு கொடுத்தவர் என்று கேள்விப்பட்டேன். அதன் பிறகு பெரியார் மேடைகளில் ஏற்றி அவரை பேச வைத்திருக்கிறார்கள். அப்போதெல்லாம் பெரியாரையும் திராவிடத்தையும் தூக்கி பிடித்து பேசியவர் தான் சீமான். அதற்கு பிறகு திடீரென்று பல்ட்டி அடித்து பெரியாரையும் திராவிட இயக்கங்களையும் தூற்றத் தொடங்கிவிட்டார். அதன் பிறகு தான் தமிழ் தேசியம் என்பதை முன்னிறுத்தி இதுக்கு திராவிடம்தான் எங்களுடைய எதிரி என்று பேச தொடங்கிவிட்டார். ஆனால் இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால், திமுக எங்களுக்கு எதிரி கிடையாது, திமுகவுக்கும் எங்களுக்கும் இருப்பது பங்காளி சண்டை தான், திமுக காங்கிரஸை கூட்டணியிலிருந்து கழற்றி விட்டால் திமுக போட்டியிடும் அத்தனை தொகுதிகளிலும் நான் திமுகவை ஆதரிப்பேன், என் கட்சி சார்பில் யாரையும் போட்டியிட நிறுத்த மாட்டேன் என்று அறிவித்திருக்கிறார். இப்படி ஒரு சித்தாந்த தெளிவே இல்லாமல் சொந்த காரணங்களுக்காகத்தான் இந்த மாற்றங்களை எல்லாம் சீமான், இந்த பல்ட்டிகளை எல்லாம் சீமான் செய்து கொண்டிருக்கிறார். விஜயலட்சுமி விவகாரம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். 2011ஆம் ஆண்டு சீமான் மீது விஜயலட்சுமி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த பிறகு, அப்போது அதிமுக ஜெயலலிதா தலைமையில் அதிமுக ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போது ஜெயலலிதாவிடம் சரணாகதி அடைந்து, என்னை அரெஸ்ட் பண்ணாதீங்க, என் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காதீங்க, நான் உங்கள் கட்சியை ஆதரித்து பேசுகிறேன் என்று பேசிக்கொண்டு, அதன் பிறகுதான் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று தமிழ்நாட்டின் மேடைதோறும் பிரச்சாரம் செய்தார். 2011ஆம் ஆண்டு எந்த விஜயலட்சுமியின் புகாருக்கு பயந்து கொண்டு ஜெயலலிதாவிடம் சரணாகதி அடைந்தாரோ அதே சீமான் தான் இப்போதும் அதே விஜயலட்சுமியின் கடுமையான புகாருக்கும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கும் பயந்து முதலமைச்சர் திரு ஸ்டாலினிடம் சரணாகதி அடையும் தொனியில்தான் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆக தன்னுடைய சுயநலத்தை முன்னிறுத்தி தான் அவர் அரசியல் முடிவுகளை எடுக்கிறாரே தவிர மக்கள் நலன் என்பது அதில் துளி கூட கிடையாது. இன்னொன்று, தமிழ் தேசியம் என்று பேச தொடங்கிய பிறகு தமிழன் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டை ஆள வேண்டும், எந்த மொழிக்காரனும் இங்கு வாழலாம், ஆனால் தமிழன் மட்டும்தான் ஆள தகுதி உடையவன் என்று பேசிக்கொண்டிருக்கிறார். 2011ஆம் ஆண்டு ஜெயலலிதாவை ஆதரித்து ஊர்தோறும் பிரச்சாரம் செய்தாரே, அந்த ஜெயலலிதா என்ன அசல் தமிழச்சியா?
மாண்டியா, கர்நாடக மாநிலம் மாண்டியாவைச் சேர்ந்த கன்னடத்து பெண் தானே ஜெயலலிதா. அப்போது எங்கே போச்சு இவருடைய தமிழ் தேசியம்? இதுபோல் எந்த ஒரு சித்தாந்த தெளிவும் கிடையாது. இன்னொன்று, பத்திரிகையாளர் சந்திப்பை எதற்காக தலைவர் நடத்துகிறார்கள்? பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டு தங்களுடைய பதில்களை தெரிவிப்பதன் மூலம் மக்களுக்கு தங்களுடைய நிலைப்பாடு, கொள்கை என்ன என்பதை வெளிப்படுத்துவதற்காக தான் பத்திரிகையாளர் சந்திப்பையே எல்லா தலைவர்களும் நடத்துகிறார்கள். மற்ற எல்லா தலைவர்களும் பத்திரிகையாளர்களுடைய கேள்விகளுக்கு ஒரு நாகரிகமான விதத்தில் பதில் சொல்கிறார்கள். ஆனால் சீமான் ஒருவர்தான் தனக்கு எதிரான ஒரு விஷயத்தை எந்த பத்திரிகையாளராவது கேள்வியாக கேட்டுவிட்டால் அந்த பத்திரிகையாளரை ஒருமையில் திட்டுவது, உனக்கு மனநலம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், நீ போய் ஒரு மனநல மருத்துவரை பாரு என்று சீறுவது போன்று அநாகரிகமாக நடந்து கொள்கிறார். விஜயலட்சுமி விவகாரத்தை பொறுத்தவரை திமுக அவரை பின்னாலிருந்து இயக்குகிறது என்கிற எந்த லாஜிக்கும் இல்லாத ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் சீமானுக்கு ஜால்ரா போடுகிறவர்களும் சுமத்துகிறார்கள். இதில் எந்த அடிப்படையும் கிடையாது. திமுக அப்படி செய்ய நினைத்திருந்தால் அதை இதற்கு முந்தைய தேர்தல்களிலேயே செய்திருக்க முடியும். விஜயலட்சுமிக்கு ஒரு பெருந்தொகையை, பல கோடிகளை தருவதாக பேசிக்கொண்டு 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலாகட்டும், 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலாகட்டும், 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலாகட்டும் அவரை தங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய சொல்லி, சீமானை தூற்றி பிரச்சாரம் செய்ய சொல்லி செய்திருக்க முடியும். அப்போதெல்லாம் எதுவுமே செய்யவில்லையே. இப்போ மட்டும் அதை செய்ய வேண்டிய தேவை திமுகவுக்கு எங்கேருந்து வந்தது? எனவே தங்களுடைய தவறை மூடி மறைப்பதற்காக இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அது நாம் தமிழர் கட்சி என்றே நான் சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்தவரை அது நாம் தரகர் கட்சி. 2011 ஜெயலலிதாவுக்கு தரகு வேலை பார்த்தாரு. அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் 2019 பிஜேபிக்கும் எடப்பாடியின் அதிமுகவுக்கும் தரகு வேலை பார்த்தார். இப்போதும் கூட அவர் பாஜகவின் பி டீம் தான் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பாஜகவின் எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு போய்விடாமல் தடுப்பதற்காக இவர் கட்சி நடத்துகிறாருன்னு சொல்லிட்டு இந்த மதன் ரவிச்சந்திரனுடைய ஸ்டிங் ஆப்ரேஷன் மூலமாகவே வெளிப்பட்டது. ராஜவேல் நாகராஜன் என்கிற ஒரு யூடியூபர் இதை பற்றி தான் பேசுகிறது பதிவாகுது, கேமராவிலையும் வாய்ஸ் ரெக்கார்டும் பதிவாகுதுன்றது தெரியாமல் பேசியிருக்கார். சீமான் பெண் கேண்டிடேட்டை நிறுத்ததே ஒரு டம்மி கேண்டிடேட்ஸ் தான், அதிமுக ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் அது போல் நிறுத்தினார் அப்படின்லாம் ராஜவேல் நாகராஜன் பேசியிருக்கார் அந்த மதன் ஸ்டிங் ஆப்ரேஷனில். எனவே அது நாம் தமிழர் கட்சியில் நாம் தரகர் கட்சி, தரகு வேலை செய்வதற்காக தான் அவர் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். விஜயலட்சுமி கொடுத்திருக்கும் புகாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய சட்ட அறிவெல்லாம் கிடையாது. ஒரு குறைஞ்சபட்ச சாமானியனுக்கு இருக்கக்கூடிய சட்ட அறிவை கொண்டு நான் சொல்கிறேன். விஜயலட்சுமி தேசிய மகளிர் ஆணையத்துக்கு போய் புகார் கொடுத்தால் இன்னும் கூட எஃபெக்டிவாக இருக்கும் என்று நான் இதில் ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன். விஜயலட்சுமி உடன்பட்டு தானே அந்த உறவில் இருந்தார், இப்போ எப்படி அவர் சீமான் மேலே குற்றம் சாட்ட முடியும் என்று சிலர் புத்திசாலித்தனமாக கேட்பதாக நினைத்து கொண்டு கேட்கிறார்கள். ஆனால் சட்டம் என்ன சொல்கிறது என்றால், ஒரு பெண்ணிடம் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து ஆசை காட்டி அவளுடன் உடலுறவு வைத்து கொண்டு பிறகு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் போனால் அது கற்பழிப்பு குற்றத்துக்கு நிகரானது என்று சட்டம் சொல்கிறது. எனவே சீமான் ஒரு குற்றவாளிதான். சட்டம் கடமையை செய்ய வேண்டும் என்பதே என் வேண்டுகோள்.